சரி 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 சிந்திச்சுக்கினே இருக்கிறது ஃபீல் பண்ணுறது. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவள் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுவ? மறந்துடுவியா? அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபீல் பண்ணுவேன். அந்த ஃபீலிங்கை அதை நினச்சிக்கின்னு கடவுளை பண்ணு, சரி தெரிஞ்சிடும். என்ன நான் தான் இருந்தான்னு சொன்னேன். என்ன நான் கூட ஒரு பொண்ணு செத்து போனால் எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரி கடவுளை பற்றி ஃபீல் பண்ணேன். நீ கூட அது மாதிரி பண்ணால் உனக்கும் விடை கிடைக்கும். ஏமா கடவுள் எல்லா ஃபீலிங்கும் ஒன்று தான். ஃபீலிங்கிறது ஒன்று தான், பொருள் தான் வேறு வேறு, கடவுள் வேறு, பொண்ணு வேறு. ஆனால் ஃபீலிங் ஒன்று தான். உனக்கு ஃபீலிங்னா ஒன்று தான். அது வேறு வேறு ஃபீலிங் இல்லை. நல்ல ஃபீலிங்கு, கெட்ட ஃபீலிங்கு, இந்த ஃபீலிங்கு, அந்த ஃபீலிங்கெல்லாம் ஒன்று கிடையாது. ஃபீலிங்னா நினைவு. அந்த நினைவை ஒன்றையே பற்றி ஆராய்றது தான் ஃபீலிங்கு. அது கடவுளை பற்றி ஆராய் தெரிஞ்சு போகுது. தெரியும், உனக்கே தெரியும். நீ ஆராயணும், யாருக்கிட்டும் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா அதுக்கு விடையே கிடைக்காது. நீயே யோசித்துக்கினே இருந்தீங்கன்னா உனக்கே ஒரு நாள் விடை கிடைக்கும். ஒரு 50 வருஷம் என் கதையை விட்டு உன் கதையை பாரு. என் கதையை விட்டுட்டுப்பா. நான் இப்போ நீ என்ன வேலை செய்கிற? ஏமா சித்தா டாக்டரு. எவ்வளோ சம்பாரிச்சிக்குது இது வரைக்கும்? எவ்வளோ வச்சுக்குதா? சொந்த வீடுக்குதா? உன் வீடு கட்டி விட்டுக்கிறியா? கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இல்லையா? எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கிற? வீடெல்லாம் வச்சுக்கிற, பணம் இல்லைன்ற. எனக்கு இருக்க வீடு கூட கிடையாது. அதனால தான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ அங்கே உட்காந்துக்கிறேன். துட்டு வச்சுக்கிறதால தான். அதனால் நான் 60,000 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். எல்லாத்தையும் தர்மம் இல்லை, என்ன எல்லாருக்கும் போட்டு சாப்பாடு போட்டு காலி பண்ணிட்டு இன்றைக்கி அனாதையாக உட்காந்துக்கிறேன். உன்னால் பண்ண முடியுமா? சொல்லு. அதனால் மனத்தை முதல்ல பக்குவப்படுத்து. ஏமா தர்மம் பண்ணி பாரு. பண்ண முடியுமான்னு முடிவை முதல்ல சொல்லிடக்கூடாது. எக்ஸாம் போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுதின பிறகு தான் முடிவு தெரியும். அது மாதிரி எழுது, அப்புறம் தெரிஞ்சுப்பேன். முதல்ல படி. சாமி ஒருத்தர் இறக்கும்போது அந்த முப்பொருள்னு எல்லாம் ஒன்றா போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எப்படி சாமி? அது போனது திரும்பி அதை எப்படி பெறப்படுத்தும் போதும் திரும்பி எல்லாம் அதே மாதிரி எது போச்சோ அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உள்ளே வரும் அப்படின்னு. இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு எடுத்துன்னு வந்துடுறீங்க. இந்த பிண்டமாக அந்த தொப்புல கட் பண்ண உடனே அசைவற்ற குழந்தை இருந்தது. அந்த நேரம் முப்பொருளும் உள்ள பூந்துது. அது வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட பூமியும் இருந்தது, ஆகாயமும் இருந்தது. ஆனால் நீர், நெருப்பு, காற்று இந்த 3 பொருள் மட்டும் அதுக்கிட்ட இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த 2 பொருள் இருந்து 3 பொருள் இல்லாமல் இருந்ததால் அந்த பொருள் அசையாமல் இருந்தது. இந்த 3 பொருளும் வந்து உள்ளே பூந்த உடனே ஒன்று அது மலம் போயிடும், இல்லை ஒன்றுக்கு போயிடும். இந்த 3 பொருளும் வந்து உள்ளே பூந்த உடனே ஒன்று அது குழந்தை மலம் போயிடும், இல்லை ஒன்றுக்கு போயிடும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த 3 பொருள் வந்து சேர்ந்து போச்சுங்கன்னு. சேர்ந்த உடனே ஏக்கத்துக்கு வந்துடுச்சு. அப்போது இந்த 2 பொருள் அசையா பொருள் முதல்ல இருந்தது. அப்புறமா 3 பொருள் உள்ளே வந்து பூந்தது. பூந்த உடனே ஏக்க ஆரம்பிச்சது. ஏக்கத்துலேயே எது ஏக்குது, எது ஏங்குது அப்படின்னு பார்க்கணும். காற்றுன்ற பொருள் தான் எல்லாத்தையும் ஏற்கிறது. இந்த பூமியை சுத்த வைக்கிறது கூட காற்றும் காந்தம் தான். அப்போ அந்த காற்று தான் நமக்கு உடல் முழுக்க. இப்போது ரத்தம் இருக்குது உடம்புல, ரத்தம் சாப்பிட்றோம், மலமாயிடுச்சு, கழிப்பு பொருளை தள்ளிடுது, கொழுப்பாக்குது, ரத்தமாக்குது. இப்படி எல்லா பொருளையும் ஆக்கினாலும் அது ஒரு பானையில் நிற்கிது. இந்த நிற்கிற பானையில் நிற்கிற பொருள் உடம்புக்கெல்லாம் ரத்தம் ஓணும் ஃபுல்லாக. எப்படி போகும்? இது என்ன போட்டால் போகும்? காற்று சேர்ந்தால் தான். இப்போ காற்று சேர்ந்து தள்ளும் போது என்ன ஆகுது? இப்போ நம்ம கை இருக்குது ரெண்டும், அணைச்சோம்னா சூடு இல்லை, தேய்ச்சோம்னா சூடு உருவாகுது. அப்போது இந்த 32,000 நாடி நரம்பில் இந்த காற்று போகும்போது ரத்தத்தை தள்ளும் போது கூடவே சூடு எரிக்கின்னு போகுது. சூடு எரிக்கின்னு போகிறதெல்லாம் உணர்வுகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த முப்பொருளையும் இயக்கிறது காற்று. இப்போ ஒரு நெருப்பு இங்கே இருக்குது, இது இங்கேயே எரிஞ்சும் கிடக்கும். ஒரு தண்ணி அங்கே இருக்குது, அது அங்கேயே கிடக்கும். காற்று வந்ததுன்னா இத்தனை பக்கத்து வீட்டில் கொட்டிகிட்டு போயிடும்.
அதை தள்ளி போய் ஒரு இடத்துல இருப்பான். அப்போது பொருள்கள் ரெண்டும் இருந்தாலும் இந்த ரெண்டு பொருளையும் இயக்கிறது காற்று. அப்போ இந்த முப்பொருளாக உள்ளே போனாலும் ரெண்டு பொருளும், ஒரு பொருள் தலையில் இருக்குது, ஒரு பொருள் இடுப்பில் இருக்குது, இது ரெண்டையும் இயக்கிறது காற்று. அதனால தான் நான் சொல்கிறது, காற்று தான் கடவுள். காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை, காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா நீ இல்லை. அதனால் இந்த காற்றை கவனிங்க. உபதேசம் வாங்கிட்டீங்களா போன மாதம்? என்ன சொல்லி கொடுத்தோம்? காற்றை கவனி, அதையே பாரு அப்படின்னு ஏன் சொல்லி கொடுத்தோம்? அதுதான் முடிவானா. அதை வச்சு அந்த காற்று அம்மா வயிற்றில் இல்லைன்னா செத்த குழந்தை வெளியே வராது. அப்போது அந்த காற்றுன்ற உயிர் இருந்ததால் தான் அது ஒச்சிக்கின்னு வெளியே வந்தது. அப்போ அந்த காற்றை தாய் வயிற்றிலிருந்து வந்த காற்றை கட் பண்ணி ஆகிப்போச்சு. இப்போ சுய காற்று வந்துடுச்சு. இந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் நீ நடக்க போகிற, ஓட போகிற, எல்லாம் பண்ண போகிற. இந்த காற்று வெளியே போனால் நீ ஊந்துட போகிற. அப்போது காற்று தான் கடவுள், காற்று தான் இயக்குது. அந்த காற்றையே பாரு. கடவுள் உருவங்கள் பக்தியில் வச்சுக்கணுங்க, 1000 வச்சுக்கிட்டோம். மனுஷனுக்குள்ளே இருக்கிற காற்று தான் கடவுள். அந்த காற்றுன்றது வெளியே போச்சுன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது. அதனால தான் காற்றை கவனிங்க. அந்த காற்றால் தான் வந்தீங்க. அந்த காற்றை பிடிச்சினே கடவுள்கிட்ட அடையுங்க. அப்போ அந்த காற்றுக்கு வழி தேடி தெரிஞ்சுங்க. அந்த காற்று வழியே ஏணி மாதிரி ஏறி போயிடுங்க அப்படின்னு உபதேசமே, முதல் உபதேசமே அப்படி கொடுக்குறோம். ஆனால் நான் குழந்தைகளுக்கு ரொம்ப மோசமான குழந்தை சாமி. எனக்கு சரியாக புரியவே மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆரஞ்சு பழத்தை பார்த்தா நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்தா தான் ஆரஞ்சு பழம் தெரிஞ்சுக்கிறேன். பிச்சு வாயில் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சூழ்நிலை அது சில பேர் சொல்லுவாங்க. அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, ஒரு சிலருக்கு 2 முறை சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. இது இயற்கை. இது மனுஷனில் ஒரே மாதிரி மனுஷன் இல்லையா, ஒரே மாதிரி தாய் தப்பனுக்கு ஒரு தாய் தப்பனுக்கு பிறகு இல்லையா, பல தாய் தப்பனுக்கு பிறந்தோம். பல தாய் தப்பனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, பல இடத்துக்கு எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம வாழ்வோம். இப்போ பூமி ஒரே பூமி தானே, பூமி ஒன்று தானே சாமி. ஒரு இடத்துல கிணறு நோண்டிங்கன்னா தண்ணி இனிப்பாகுது, ஒரு இடத்துல நோண்டிங்கன்னா உப்பாகுது, ஒரு இடத்துல நோண்டினா தோற்பாக இருக்குது. இது ஏன் ஒரு பூமிக்குள்ளே ஏன் இத்தனை தண்ணி வேறுபாடு எப்படி வரலாம்? இதை யார்கிட்ட நம்ம கேட்கலாம்? யார்கிட்ட கேட்டால் விடை கிடைக்கும்? அதே மாதிரி மனுஷனுடைய பிறப்பும் தாய் தப்பனுடைய பூமி எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் குணங்களும் செயல்களும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் தான் தெய்வீகம் புரியும். இதெல்லாம் புரியாத தெய்வீகம் புரியாது. ஆடை இல்லாமல் ஒரு பெண்ணு ரோட்டில் போனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாராவது ஊற்று பார்ப்பானா? கல்லத்தை அடி கூட வேணாம், பார்க்கவாது பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. பார்க்க மனம் இடம் கொடுக்காது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடல் அருவருப்பான உடல். அதனால் ஆடையை கட்டும்போது தான் அது அழகான உடலாக மாறுது. அப்போது கடவுள் விஷயம் நிர்வாணமாக போகிற மாதிரி அது அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்த்துட முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு கண்டுட முடியாது. அதில் நீ நிர்வாணமாக ஆயிடணும், நிர்மூலமாகவும் ஆகணும். கடவுளை பார்க்கணும், கடவுளை அடையணும்னு சொன்னால் நீ நிர்வாணமாகவும் ஆகணும், நிர்மூலமாகவும் ஆகணும். இது ரெண்டுமே ஆனால் தான் கடவுளை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ பார்க்க முடியாது. பேசிக்கினுக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம், பார்க்க முடியாது. அப்போது அந்த நிர்மூலமாகவும் நிர்வாணமாகவும் ஆகக்கூடிய பக்குவத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். அப்போ தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பொண்ணு முழுமையாக மூடி போட்டுட்டா பார்க்க முடியுமா? முஸ்லீம் தர்கா போட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி போனால் யாருன்னா பார்ப்பாங்களா? ஏதோ ஒரு கருப்பு காட்டிட்டு போகுதுன்னு நினச்சிப்பாங்க, இல்லை ஒரு கருப்பு உருவம் போகுதுன்னு நினச்சிப்பாங்க. நிர்வாணமாக போனாலும் பார்க்க முடியாது, மூசா போட்டு மூடி போட்டுட்டாலும் பார்க்க முடியாது. கடவுள் நிலை அப்படி தான். அது இல்லைன்னிட்டாலும் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, அதை முழுமையாக பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை. அதுக்கு தான் கம்பன் சொல்கிறான், ஏன்பா இந்த உலகம் ஃபுல்லாக எத்தனையோ 1000 வருஷமாகவும் எந்த ஆணுக்கிட்டவும் அடிமையாகலையே, ஆனால் எல்லா காலத்திலையும் பெண்ணுக்கிட்டவே அடிமையாக இருக்குது இந்த உலகம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சாமி? ஆமாம் சாமி, இது வினோதமான ஆச்சரியமானது. அப்புறமா அவங்கள பற்றி பேசலாமா? இப்போ முதல்ல உங்களை பற்றி பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறீங்களா? அப்புறமா அவங்கள பற்றி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும்.
அது எப்படிப்பா எவனை முண்டம் சொல்லிட்டு புட்டாத்தல்ல நானும் பெண்ணு ஒன்று நீ ஒரு கெட்டப்பர் தூக்கின்னு மேலே ஏதாவது கெட்டப்பர் தூக்கின்னு ஒரு பொம்பளையார் சொல்ல இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும்பா, செயலுக்கு ஒத்து வராது. ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. இப்போ நீ சாதாரணமாக நின்றுக்கு நின்றீங்கன்னா உன் பட்டாக்ஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தான் உட்காந்தினாலும் இருக்கும், தெரியுமா? பெண்ணு நிற்கும்போது ஒல்லியாக இருக்கும், உட்காரும்போது பார்த்தா பெருசாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? என்னப்பா காரணம்? சித்த வைத்தியரா ஏமா என்ன இதுக்கு அப்படி இருக்குது? ஒரே மாதிரி ஆணும் பெண்ணும் ஒன்று தானே, ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் இருக்குது? எல்லாம் மண் ஆமாம் இவங்கெல்லாம் செய்துக்கினாங்களா சொல்ல தெரியல, பாவம் இருக்குது ஓஞ்சி போட்டோம். இது எதுக்குன்னா அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அந்த வளர்ச்சியை தாங்கக்கூடிய செதை வேணும் அவங்களுக்கு. ஆணு கர்ப்பம் தரிக்க போகிறதே கிடையாது எந்த காலத்துலையும். அதனால அது ஒரே மாதிரி கெட்டி பொருள். அவங்களுக்கு தலைன்னு இருந்தால் தான் அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அது வளரும். அதுக்காக அவங்களுக்கு உடல் அமைப்பு அப்படி அமைச்சிருக்கிறான் இறைவனே. இதெல்லாம் நம்ம புரியாத நான் பெரிய மேதங்கன்ட்டு வந்துடக்கூடாது. எதுக்காக? அப்போ அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்வாங்க அவங்க. ஆனால் ஆண் செய்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யணும் முடியும் அப்படின்னா அது முடியாது. ஒரு கால வாயில் தான் சொல்லலாம், நிஜத்தில் முடியாது. சில வேலைகள் அவங்க செய்யலாம், சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்தால் தான் உலகம். ஆண் மட்டும் செய்தாலும் உலகம் இல்லை. நான் போன கிளாஸில் கூட சொன்னேன், 10 பேர் ஒரு ரூம் எடுத்துக்கணும் குடும்பம் பண்ணிங்கன்னா அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, பேச்சுலர் வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை எடுத்துன்னு போய் வச்சுன்னு குடும்பம் பண்ணிங்கன்னா அது குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் இல்லைன்னா உலகம் இல்லை. இன்ப துன்பம் இல்லைன்னா உலகம் இல்லை. ஆணு பெண் இல்லைன்னா உலகம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒன்றொன்னையா ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கினா தான் நம்ம முழுமை பெறுவோம். பேசுகிறானே மௌனம் பேசுமா, மௌனம்ன்றதை பேசாதது தானே அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். இது அஞ்ஞானப்படி. மௌனம் பேசாது, மௌனம்ன்றது சும்மா இருக்குது அப்படின்னு இது ஒரு நிலை, ஒரு படி. ஆனால் மௌனம் பேசும் அப்படின்றது ஒரு படி, அது ஞான நிலைப்படி. எப்போ பேசும், எப்படி பேசும்? தனக்குள்ளவே தாம் பேசும். தனக்குள்ளவே தாம் பேசுறதெல்லாம் நிஜத்தை பேசும். நிஜத்தை பேசுறதெல்லாம் இந்த உலக நன்மைக்காக பேசும். அதான் மௌனம் பேசுமா? அப்போ அது பேசும். எப்போ பேசும்? எந்த நிலையில் பேசும்? உச்சக்கட்ட ஞான நிலையில் பேசும், அஞ்ஞான நிலையில் பேசாது. அதனால் மௌனம் பேசுமான்னு எழுதிருக்கேன்னா சொல்லுங்கள். அப்போ மனிதனுடைய படிநிலைகள் ஞானி ஆவறதுக்கான எத்தனை படிநிலைகள் இருக்குது? சரியை கிரியை ரெண்டுமே சராசரி மனித நிலை. அது ஒரு பக்தி நிலை. கோவிலுக்கு போகிறது, முன்னோருங்க எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுறது. கோவிலுங்களுக்கு போடுறது, முன்னோருங்க எப்படி பாடினாங்களோ அந்த இறைவனுடைய பேரை புகழ்ந்து பாடினாங்களோ அது பாடுறது. இது ரெண்டுமே சரியை கிரியை. இது சராசரி மனிதனுடைய நிலை. யோகம் ஞானம் 4 பதங்கள் இருக்குது. அந்த யோகம் ஞானம் என்றான்னா இப்போ சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டோம், சாமிக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன், ஆனால் சாமி ஒரு நாள் என் கஷ்டத்தை கேட்கவே இல்லையே. அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பெரியவங்க வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு தேடுறது கிரியை. அப்போது அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் வச்சு அந்த பேரில் புகழ்ந்து அந்த கடவுளை பாடுறார். பாடும்போது அது ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பவும் பதில் கிடைக்கல, ஆனால் மன சந்தோஷம் கிடைக்குது. சரி, இந்த மன சந்தோஷம் போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா என்னுடைய ஆதங்கம் நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு இது 2 பத்தலையே. அப்போ இதுக்கு வேற என்ன வழி இருக்குது? வேற ஏதோ வழி வச்சிருக்கலையே, பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்கள அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு கிரி யோகம். அப்போ யோகம்ன்றது என்ன? அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நான் முன்ன பின்ன பீச்சை பார்த்ததில்லை, ஆனால் பீச்சை பார்த்தவங்க சொல்கிறாங்க பீச் ஒன்று இருக்குதுப்பா, அது ரொம்ப அருமையாக அலை அடிக்கும், ரொம்ப பெரிய கடல், அதுக்கு அளவே இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. சரி, சொன்னவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்கிறவங்க கிடையாது, உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம்.
அப்போ கடற்கரையில் போய் நின்று அந்த கடலை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தது. என் கண்ணாலையும் அதை பார்க்கும்போது இது நிஜம், எவ்வளோ பெரிய உண்மையை அந்த மகான்கள் மறைச்சி சொல்லிட்டு நமக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஞானம் இல்லையா? அப்போது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பதங்கள் மனிதனுக்கு இறைவன் அடையிறதுக்கு வகுத்து வச்சிருக்குது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு வம்பு, எதுவோ நான் பிறந்தேங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என் குழந்தை குட்டிங்களை காப்பாற்றுறேன். இது எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா, இவன் பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் இருக்கிற வரைக்கும் வரும். பாக்கெட்டினுடைய பணமும் மனசனுடைய பலமும் போச்சுன்னா நான் ஏங்க பிறந்தேன், எதுக்குங்க இன்னும் நான் பூமியில் உயிரோடு இருக்கணும், எவ்வளோ துன்பப்படுறேங்க. மருமக ஒரு பக்கம் திட்டுறாங்க, புள்ளவரான் ஒரு பக்கம் ஒதுக்கிறாங்க, பேரன் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையாங்க, இந்த கடவுளுக்கு எங்க இறக்கமே இல்லையா, என்னை கொண்டு போலியா அப்படின்ற வார்த்தை அந்த முதுமைக்கு தானாகவே வந்தது. யாரும் சொல்லி கொடுக்குறதில்லை, அப்போ தானாகவே வந்தது. அப்போது இப்படிப்பட்ட சரியை கிரியே இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்குது, இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் முதுமையில் வந்துடுது. இந்த முதுமையில் இப்படி வரக்கூடாது. வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ நல்லா வாழ்ந்த, நீ நல்லா கடவுள் பக்தி பண்ண, ஆனால் கடவுள் வழியை தெரிஞ்சுக்கலையே. அப்போ கடவுள் வழியை தெரிஞ்சுக்கன்னா மகானை நோக்கி பயணம் பண்ணணும். மகானுன்னு வேஷம் கட்டிங்கிறவங்ககிட்ட இல்லை, உண்மையான மகான் கிட்ட பயணம் பண்ணணும். பயணம் பண்ணும்போது அந்த பயணமாகப்பட்டது அந்த மகான் சொல்லி கொடுக்குற செயல்கள் அத்தனையுமே உன்னுடைய முதுமையில் சோர்வு வராது. டேய் பிள்ளையா போடா, மருமவளா போடி, கடவுளுக்குறான் என்ன காப்பாற்றுன்றது அந்த உணர்வு உடலுக்குள்ளே உண்டாக்குறதா ஒரு குருவும் சிஷியனுக்கும் சொல்லி கொடுக்கறதுமா. இந்த நிலை வரும்போது அவனுக்கு தள்ளாட்டம் வராது. அவன் மரணமாக இருந்தாலும் நான் செத்து போகிற போடா, கடவுளுக்குறான் என்ன காப்பாற்றுவன்ற தைரியம் வந்துடும். அது இல்லாதவங்களுக்கு வராதுன்றதுக்கு தான் இவ்வளோ பேசிங்கிறம்மா. இதனால தான் இவ்வளோ விஷயங்களை இந்த உலகம் தனக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தைரியத்தையும் கொடுக்குது. எல்லாமே எது உண்மை எது பொய்ன்னு அப்பதான் விளங்கும். உனக்குள்ளவே உன்னை ஆராயும் போது தான் உண்மை பொய் விளங்கும். உலகத்தை ஆராயும் போது உண்மை பொய் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது, செத்த மூடிட்டு இருக்குது. ஒரு கல் எடுத்து போட்டு பார்க்குறோம் இருக்குதா இல்லையான்ட்டு. கல் போட்ட உடனே தண்ணி தெரிக்குது. தண்ணி சொன்ன அடாடா தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நம்ம பார்த்துக்கினே இருக்கணும், இந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கணும், தொடர்ச்சியாக கல் அடிச்சுக்கினே இருக்கணும். ஒரு முறை அடிச்சுங்க திருப்பி வந்து பாச கூடிடுச்சுங்க தண்ணி தெரியலங்கன்னா அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது. கடவுள் பக்தின்றது ஏதோ போய் நண்பங்கிட்ட வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. மனம் உருகி நில்லு, உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். அதை கல்லுன்னு நினச்சிடாத, கல்லுன்னு நினச்சிட்டா அது கல்லாக தான் இருக்கும். அதை கடவுளுன்னு நினச்சிக்கோ, அது கடவுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீ என்னவா நினைக்கிறியோ கடவுள் அதுவாக நிற்கும். குழந்தையா நீ நினச்சின்னா அது குழந்தையாக வந்து நிற்கும். இடைப்பருவமாக நினச்சின்னா இடைப்பருவமாக வந்து நிற்கும். முதுமையாக நினச்சின்னா முதுமையாக நிற்கும் இல்லையா? இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் அந்த இறைவனை வழிபடும் போது இவனும் அதோடு கலக்கும் போது இவனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டு போகிறான். அந்த செயலை அந்த பயணத்தை நீங்கள் தொடருங்கன்னு தான் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன். இதை எத்தனை பேர் எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. சொல்லுங்க. நீங்கள் பெரிய முயற்சியாக மனுஷங்களுக்கு எல்லாரும் நல்ல வழி போகிறதுக்கு வழிகாட்டிட்டு வர்றீங்க. இது வந்து உயிருக்கு அவங்கவுங்க உயிருக்கு நீங்கள் காட்டுற வெளிச்சமாக இருக்குது. இன்னைய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து போகிறதுக்கான பாதையும் காட்டுறீங்க. ஆமாம்மா, நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நான் பெரிய தர்மசாலி, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நான் எப்படி வேணால் சம்பாதிப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசின்னு தெரியுறான் உலகத்தில். அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அந்த 1000 ரூபாயில் அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு அம்மா இருக்கிறா, 5 பேர் இவனுடைய வருமானத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லா திறமையும் எங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரித்து 800 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு 200 ரூபாய் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த 800 ரூபாய் சாராயம் குடிச்சதால் இவனுக்கும் ஒன்றும் பசி தீரல, அந்த 200 ரூபாய் கொடுத்ததால் அந்த குழந்தை வீட்டுங்களில் இருக்கிறவங்களுக்கும் பசி தீரல. இங்கே என்ன திறமை இருந்து நீ எவ்வளோ முட்டாள தானடா வாழற, அதை யோசிக்கவே மாட்டேன்றிய. நீ சம்பாதிக்கிறதில்ல 800 ரூபாய் வீட்டில் கொடு, 200 ரூபாய் நீ எடுத்துக்கோ, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நீயும் பசியாக இருவியே.
அதை தானே சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை பின்தொடர்ந்தால் பரவாயில்ல. அந்த கிழவனுக்கு வேலை இல்லையா, அவன் சாமியார் கிழவன், அவனுக்கு ஒன்றும் இல்லையா, அவன் சொல்லுவான் நம்ம செய்யலாம் போயின்னுக்கலாம் மனுஷன். யார் யாருக்கு என்ன கற்பனை இருக்கோ அது இல்லைம்மா, இது மனிதனுடைய சுபாகம். நான் அதனால தான் இங்கே யாரையும் சீடராக நான் ஏற்றுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இங்கே சொல்கிறேன், எப்பா இவ்வளோ நாள் நீ எப்படியோ இருந்துட்ட, எப்படியானா இருந்துட்டு போனதை நினைக்காத. இனிமேல் எப்படி வாழணும்னு நினை, எதை செய்யணும்னு நினை. நீ கறி மீன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கறி மீனுடைய தன்மை ராஜசத்தில் எத்தனை போய் விடும். கரிமீன் வானானதனுடைய தன்மை தாமஸ் இதில் எத்தனை போய் விடும், சாத்வீகத்தில் எத்தனை போய் விடும். அப்போ நீ தேடுற பொருள் சாத்வீக பொருள் இறைவன். அப்போ நீ சாத்வீகமாக ஆனாதான் நீ அதில் போய் சேர முடியும். அது சாத்வீக பொருளை ராஜசமாக இருந்தீங்கன்னா போய் சேர முடியாது, உனக்கு அழிவு தான் வரும். அப்போ இப்படி மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். இவன் இங்கே சரின்னு போயிட்டு நான் மறுநாள் பார்த்தா கறிக்கட்டில் நிற்கிறான். அப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவனுக்கு? அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் சொல்கிறது எவனும் கேட்குறது இல்லை. அவன் மனசுக்கு எது பிடிச்சதா தான் செய்கிறான். அதனால தான் அன்பே சிவம் மனமே குரு, நான் இல்லை குருவு. ஏன் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ என் அறிவு கட்டினது, என் திறமை கட்டினது, என் செயலை கட்டினது சொல்லின்னுக்கிறேன். ஆனால் ஒரு 1000 பேருக்கு சொன்னால் ஒருத்தன் மாற மாட்டானா, அந்த ஒருத்தன் போதும் எனக்கு. நான் நெல்பாறையில் விதை விதைக்கிறேன், எல்லாம் முளைச்சிடும் நான் நினைக்கிறதில்ல. ஆனால் எங்கேயாவது துளி மண் இருந்து ஒன்று முளைச்சிடாதா, அந்த ஒன்றை பார்த்து என் மனம் ஆறுதல் அடையாதா? அதுக்காக பேசிங்கிறம்மா. பெரிய வேலைங்க. ஷேக்ஸ்பியரினுடைய கதையில் அரபு நாட்டில் ஒரு அரசாங்க போட்டி நடக்குது. அந்த போட்டியினுடைய பரிசு என்னன்னா அந்த நாட்டினுடைய இளவரசி, அந்த நாட்டினுடைய இளவரசி. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய இளவரசியை கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டு மன்னன் அறிவிக்கிறான். அப்போ அந்த கிரேக்க நாட்டில் இந்த போட்டி நடக்குது. ஒரு மன்னன் ஒரு வீரன் ஜெயிக்கிறான், அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுறான். இட்டுன்னு போய் 10 மாதம் பொறுத்து அந்த இளவரசி கர்ப்பமாக மாறுறான். கர்ப்பமாக இருக்கும்போது முதல் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு வரணும் இல்லையா? அந்த தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் தாய் வீட்டில் விட்டுட்டு, தாய் வீடு பெரிய மன்னன் வீடு, கணவன் வீடு பெரிய வீரன் வீடு. அப்போ அந்த தாய் வீட்டில் அவன் சொல்கிறான், ஆண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கு வராத அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறான். மனைவி தன்னுடைய தகப்பங்கிட்ட சொல்கிறா, அப்பா என் புருஷன் வந்து சொன்னார், ஆண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. இவன் பெரிய மன்னன். இவன் சொல்கிறான், ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் நீ உன் புருஷன் வீட்டுக்கு போவாது அப்படின்ட்டான். ஏன்னா இவனுடைய ப்ரெஸ்டேஜ் இவன் விட்டு கொடுக்க முடியாது. அவன் வீரனை காட்டினாலும் இவன் அரசனை காட்டணும் இல்லையா? அதனால இவன் சொல்லிட்டான், நீ ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் போகாது அப்படின்ட்டான். அப்போ பிறந்தது ஆண் குழந்தை பிறந்துச்சு. தகப்பன் வீட்டுக்கு போக முடியலன்னா கால் வீங்குது, தகப்பன் வீட்டுக்கு போக முடியல. இந்த குழந்தைக்கு தாய்காரி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா, உங்கள் அப்பா இப்படிலாம் சண்டை போடுவார், உங்கள் அப்பா இப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து வளர்க்குறான். இந்த பையனை வளர்ந்த காலத்தில் என்ன பண்ணுறான், சின்ன சின்ன சிற்றூரெல்லாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கினே வரான். எங்கேயுமே தோற்றதே இல்லை இந்த பையன், ஜெயிச்சுக்கினே வந்துட்டான். ஜெயிச்சுக்கினே வந்த உடனே திருப்பி கிரேக்க நாட்டில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இவங்க அப்பனும் கலந்துக்கிறான், பிள்ளையும் கலந்துக்கிறான். அப்பனுக்கு பிள்ளைன்னு தெரியாது, பிள்ளைக்கு அப்பன்னு தெரியாது. எல்லா வீரர்களும் சண்டை போடுறாங்க, எல்லாரையும் தோக்கடிச்சு கடைசியாக நின்னது இந்த அப்பனும் பிள்ளையும். மற்றவங்களாம் வீரர்லாம் தோத்துட்டாங்க. அப்போ இப்போ அடுத்தது மோத வேண்டியது இந்த அப்பனும் பிள்ளையும். ஆனால் அப்பன்னு தெரியாது, புள்ளன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் மோதும் போது அந்த கிரேக்க நாட்டு நதி என்றைக்குமே இல்லாத இறைச்சலோட அலையும் மோதுதான். அப்போது இந்த வீரன் இந்த பையனை அடிக்கிறான். எப்படியோ அடிச்சு பார்க்குறான், அடிக்கவே முடியல, இவனை ஜெயிக்கவே முடியல இந்த பெரிய வீரனால். அவ்வளோ வீரனாக இருக்கிறான் இந்த பையன். இவன் ஆச்சரியப்படுறான், என்ன இவ்வளோ நாடுகள் சண்டை போட்டான், யாருக்கிட்டுமே இப்படி ஆனதில்லை, இந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்ட்டு
ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியாக ஈட்டி எடுத்து சொல்லி அடிக்கிறான். சோரபன் ருஸ்தூம்னு அடிக்கிறான். என்ன சொல்லி அடிக்கிறான்? சோரபன் ருஸ்தூம்னு அடிக்கிறான். பையன் அப்படி நின்றுட்டான். நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பாய்ஞ்சிடுச்சு பையனுக்கு. பையன் விழுந்துட்டான். அந்த வீரன் வந்து கேட்குறான் பையன்கிட்ட, ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன், என்னை யாருமே ஜெயிச்சதில்லை, நீ சின்ன பையன், நீ என்னை ஜெயிக்க முடியாதுன்னா. அவன் சொல்கிறான், அடிபட்டு ஊந்து போய்க்கிற பையன், அட போட முட்டாளுன்றான். நீ அடிக்கலடா என்ன, உன்னால் என்னை அடிக்கவே முடியாதுடா. எங்கள் அப்பன் பேர் சொன்ன தெரியுமா, அதான்டா என்ன அடிச்சதுன்னா. அப்போ அந்த போர்க்களத்தில் இவ்வளோ பெரிய வீரமான புள்ள பிறந்து இருக்குதுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்பனுக்கு தெரிஞ்சிருந்தான். இப்படி ஒரு வீரமான அப்பா இருக்கிறான், இந்த குழந்தைக்கு முன்னாடி தெரிஞ்ச எப்படி இருந்திருக்கும்? வீதி பிரிச்சுது பாரு இல்லையா? அந்த மாதிரி பிரிச்சிடும் எல்லாத்தையும். 2 தோலை உபயோகப்படுத்துவாங்க ஞானிங்க. புலித்தோல் உபயோகப்படுத்துவாங்க, மான் தோல் உபயோகப்படுத்துவாங்க. மான் தோல் உபயோகப்படுத்துகிற ஞானிக்கு வந்து சாந்தமாக இருக்கான், சாத்வீகமாக இருப்பான், குணம் சாந்தமாக இருக்கும். புலித்தோலை உபயோகப்படுத்துகிற ஞானிகள்லாம் மூர்க்கமாக இருப்பான், எதாலும் சபிப்பான், எதாலும் கோபமாக இருப்பான். புலியினுடைய குணம் அது மாதிரி. அதனுடைய தோல் போட்டு அவன் தியானம் பண்ணும்போது அந்த வெறி வரும். அந்த வெறிக்காக அதை போட்டுன்னு பண்ணான். காஸ்னி கேட்டது இதுதான் பதில் அதுக்கு. ஆனால் நம்ம குரு ஏன் போட்டுன்னு பண்ணலன்னா, நான் புலித்தோல் போட்டுன்னு படுத்தேன்னா இங்கே பண்ண கூட படுக்க வைக்க மாட்டாங்க, உள்ளே எதுவுமே படுக்க வச்சுருவாங்க என்ன. நீ புலித்தோல் மேலே படுத்துக்கிற ரூமில் வந்து படுனேனா அப்படின்னா அங்கே படுக்க. ஏன்னா அந்த காலம் அவங்க காட்டில் இருந்த காலம். இந்த காலம் ஒரு மான் தோல் வச்சுருந்தீங்கன்னாவே ஒன்று விட மாட்டாங்க. அதனால் இந்த காலத்தில் எல்லாம் பண்ண முடியாது, அந்த காலத்தில் பண்ணோம். இந்த 10 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுவதோட அர்த்தம் என்னங்கய்யா? துர்கையினுடைய அம்சம் 9 அம்சங்கள். அந்த 9 அம்சங்கள் தான் நவராத்திரி. நவம்னா 9ன்னு அர்த்தம். அந்த துர்கை வந்து அந்த ஒரு சூரனை, மும்மூர்த்தியாலையும் கொல்ல முடியாத சூரனை துர்கை கொல்றான். ஏன்னா துர்கை தான் ஆதிசக்தி. துர்கை ஆதிசக்தின்னு ஒன்று இல்லைன்னா உலகமன்னே ஒன்று கிடையாது. அப்போது அந்த ஆதிசக்தி மும்மூர்த்தி சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவராலையும் வெல்ல முடியாத அரக்கனவன். அப்படிப்பட்டவனே இந்த மும்மூர்த்திகளும் போய் துர்கை கிட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி அவன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், எங்களால் அவனை வெல்ல முடியல, அதனால் உன் சக்தியால் தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னும்போது அம்பாள் வந்து துர்கையாக மாறுறான். துர்கையாக மாறி அந்த சூரனை வதம் பண்ணுறான். வதம் பண்ணதால் அந்த நாளை வந்து நவராத்திரியாக கொண்டாடணும். 9 நாள் போகிறது, 9 அம்சங்கள். அதனால் அந்த 9 நாளை வந்து நவராத்திரியாக அம்பாளுக்காக விசேஷமாக இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய விஷயம். இது அதிகமாக கல்கட்டாவில் அதிகம் ஜாஸ்தி, தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்க. நவராத்திரி வந்து கொலு வச்சு அந்த துர்கை அம்மனை 9 நாளும் கொண்டாடுறதுக்காக எல்லா வீட்டிலேருந்து அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் அன்றைக்கி சாப்பாடு, பிரசாதம் இதெல்லாம் கொடுத்து, சில பேர் வசதிக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது அவங்கவுங்க செய்வாங்க. அந்த நாள் வந்து அந்த சூரனை வதைத்த நாள் வந்து நவராத்திரி நாள். அந்த 9 அவதாரத்தை எடுத்து கொன்றதால் அந்த நவராத்திரி பூஜை அம்பாளுக்காக செய்யப்படுறது மாதிரி. தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல? சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன், உயிரினங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால் அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேந்து, அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் வந்து மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள். அப்போது உங்கள்கிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம்.
உங்ககிட்ட உறவாடாத பொருளெல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிரெல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது? அதனால தான் சொல்கிறான், சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை, இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர், இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேறு, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேறு. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடலில் ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும் போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு சொல்லுங்க. இப்படி பொலி போடணுன்னா வரீங்க? இல்லை சாமி, இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. இப்போ என்னென்னா, இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்வீக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் படிச்சு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான், கர்ப்பத்தில் இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறகுது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமாக சாப்பிட்டு மொரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு, சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு கணவன் மனைவி புணரல் பண்ணுறாங்க, அந்த புணரல்லேருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற ரெண்டு உருவங்கள், அந்த தாய் உருவம், தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா பிறகு குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன ஆகும் குணம்? மூர்க்க குணம் ஆகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புனரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, ரெண்டு வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனா ரெண்டு தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமா இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இது பிறக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை முகம் உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது. சரி, அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை, தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். ரெண்டு பேரை ஒத்து பண்ணும்போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு. இது மனம்தான் சாமி காரணம். பொதுவாக இந்த வீட்டு வாசல்ல எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி,
இந்த அமாவாசைக்கும் இந்த திதி நாளையும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா அமாவாசைன்றது துக்க நாள், மற்ற பண்டிகைலாம் சந்தோஷ நாள். ஆமாம், சந்தோஷ நாளில் நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசலை, யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனால் அமங்கலி நாள் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாளில் நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாளில் உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போகிறோம், அவன் செத்து போனவன் தான் பேஜி அங்கே ஊற்றி போகிற கருப்பு பேஜி தேவையில்லையே, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது. சரிங்க சாமி. இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாக்கோலம், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்தில் யாரும் மாக்கோலம் போடுறதில்ல, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போ வந்து ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டால் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாளில் அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் வந்து போடாமல் அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்லை? அதுக்கு இப்போ கிடைக்காது சாமி, அது ஆதியில் போட்டான். இப்போ இவனுக்கே சோறு இல்லை, இவன் அங்கே ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் 3/4 பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான். இப்ப உயிரினங்கள் வாசுபடி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற, எல்லா காலத்தையும் ஒன்னாக்க முடியாது, ஒன்னா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்துல மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயிலில் ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயிலில் வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும், அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்டால் துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் குழாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போது பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்கே தர்மத்தை பண்ணுறது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்டில் எடுத்து போனால் கூட தைரியமாக நீ முன்ன போகலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிவிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால் எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டும் சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு சோறை போட்ட பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம். இப்போ 4 வீட்டில் போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வர என்ன பண்ணோம்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மாதம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறதில்ல. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில் போட்டவனுக்கு பைக்கில் போகிறான். காலம். அவனும் மனிதன் தான். ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஏதோ அவர் அதிர்ஷ்டவசமாக ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறதில்ல. அதனால் இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறதில்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இதுதான் உலகம்.